Vivaha, the Chennai Silks. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் மணிப்பூரை சேர்ந்த இந்திய குடியரசுக் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இதனால் அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கலப்பை விவசாய சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். 2021 நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கிய கரும்பு விவசாய சின்னமான தற்போது மணிப்பூரை சேர்ந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சீமானுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். தற்பொழுது கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்ட நாதாகாவுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த சின்னமானது வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு நாதாகாவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு சின்னங்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சூழலில் தமிழகத்தில் பெரும்பாலான தொகுதிகளில், அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிக்கு பொது சின்னம் கோரி விண்ணப்பித்தால் அவர்களுக்கான அந்த சின்னத்தை வழங்குவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் சட்ட விதிகளின் அடிப்படையில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் வரக்கூடிய மார்ச் அல்லது ஏப்ரலுக்குள்ளாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான அறிவிப்புகள் இந்த மாத இறுதியில் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து தங்களுக்கு பொது சின்னம் கோரி விண்ணப்பித்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் கோரிய சின்னங்களோ அல்லது மாற்று சின்னங்களையோ தேர்தல் ஆணையம் வழங்கி கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னமும் மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச்லைட் சின்னத்தையும் வழங்கி இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் மணிப்பூரில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே தரப்பு தமிழகம் உட்பட 5 மாநிலங்களிலும் போட்டியிட முடிவு செய்திருப்பதாகவும் அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் கோரியக்கூடிய அடிப்படையில் கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்கிறது. தமிழகம் உட்பட அந்த குறிப்பிட்ட 5 மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்த கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரும்பு விவசாய சின்னத்தை பொறுத்தவரையில் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் 2021 நாடாளுமன்ற தேர்தலில் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. தமிழகம் முழுவதும் இந்த சின்னத்தை பட்டி தொட்டி எங்கும் சேர்ப்பதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளும் கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் தொடர்ந்து பாடுபட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு வங்கியை பெற்றிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தலில் இந்த சின்னம் அவருக்கு மறுக்கப்பட்டதாக அவர்கள் தரப்பு புகார் அளிப்பிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டு அது தொடர்பான பணிகளையும் செய்திருந்தார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 8% வாக்குகள் பெற்றமைக்காக தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் கோரிய ஏற்கலப்பையுடன் கூடிய, அதாவது ஏற்கலப்பையை சுமந்து நிற்கக்கூடிய அந்த விவசாய சின்னம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த விவசாய சின்னத்தோடு கிட்டத்தட்ட ஒப்பிடும் வகையில் மற்றொரு விவசாய சின்னமாக இருக்கக்கூடிய கரும்பு விவசாய சின்னத்தை இந்திய குடியரசு கட்சி அத்வாலே தரப்புக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருப்பது கொஞ்சம் விமர்சனத்தை எழுப்பி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே விவசாய சின்னம் தான் தங்களுக்கு வேண்டும் என கோரிக்கை வைத்து பல ஆண்டுகளாக போராடி நாம் தமிழர் கட்சி அந்த சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மக்கள் மத்தியில் நிரூபித்த பிறகு அந்த சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனை குழப்பக்கூடிய வகையில் தற்போது மீண்டும் ஒரு விவசாய சின்னத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி இருப்பது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் வாக்களிக்க செல்லக்கூடிய வாக்காளர்கள் கரும்பு விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமா அல்லது ஏற்கலப்பை தூக்கி நிற்கக்கூடிய விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமா என்ற மற்றொரு பிரச்சாரத்தையும் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட கிராமப்புறங்களைச் சேர்ந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாகவே விமர்சனம் எழுந்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.